அமெரிக்காவின் கெண்டக்கி மாநிலத்தில் அமைந்துள்ள வேவர்லி ஹில்ஸ் சானடோரியம் என்பது 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் காசநோய் பரவிய போது கட்டப்பட்ட ஒரு மருத்துவமனை. ஆனால் இந்த இடம் இன்று ஒரு பேய் வீடாக கருதப்படுகிறது. காசநோயால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான நோயாளிகள் இங்கு மரணமடைந்தனர். அந்த மரணங்கள் நடந்த முறைகள், அங்கே நடைபெற்ற மரபுக்கேற்பற்ற சிகிச்சைகள் மற்றும் மரணத்தொட்டி என அழைக்கப்படும் ஒற்றை பாதையில் உடல்களை வெளியேற்றியதை சுற்றி பல கதைகள் உருவானது. இந்நாள் வரை அங்கு வேலை செய்தவர்கள் மற்றும் பார்வையாளர் பலர் அடையாளம் தெரியாத நிழல்கள், உடனடியாக குளிர்ச்சியான வாதை, குழந்தை சிரிப்புகள், மர்ம ஒலிகள் போன்ற நிகழ்வுகளை அனுபவித்துள்ளதாக கூறுகிறார்கள். குறிப்பாக ரோம் 502 என்ற அறை தற்கொலை செய்த நர்ஸ் ஒருவரின் ஆவி அங்கேயே தங்கி இருப்பதாக நம்பப்படுகிறது. இன்று வேவர்லி ஹில்ஸ் சானடோரியம் பீதி ஆர்வலர்களும்